கரகாட்டக்காரன் கனகா அவங்களோட ஆரம்ப காலகட்டம் எப்படி சார் இருந்துச்சு? கரகாட்டக்காரன் படம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவே திருப்பி போட்டுச்சு. ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக ஓடிச்சு, எல்லா சென்டர்லையும் ஓடிச்சு. அந்த பாட்டு மாங்குயிலே பூங்குயிலே சாங் எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. அந்த படமே பார்த்தீங்கன்னா மக்களால் பெருசும் கொண்டாடப்பட்ட ஒரு படம். கனகா வந்து அங்கேயும் இங்கேயும் பஜாரில் மாலில் எல்லாம் வராங்களாமா, தனியாக வராங்களாமா. நானே பார்த்துருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேவிகாக்கு செல்ல பிள்ளை, ஒரே பிள்ளை. கனகா தான் வந்து தேவிகாக்கு வாழ்க்கைன்னு நினைச்சாங்க. கனகாவை தவிர தனக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து கனகாவை உயிர்க்குயிரா நினைச்சாங்க. கனகாக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் வந்து உருவாயிட்டாங்க. அப்படிதான் வந்து உச்சத்துக்கு போயிட்டாங்க கனகா. அப்படி உச்சத்துக்கு போன கனகா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு செய்தியே தெரியாத அளவுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே சைலண்டா இருக்காங்க. சென்னையில தான் இருக்காங்க. அதே ராஜா அண்ணாமலைபுரத்துல தேவிகாவோட பெரிய வீடு, அந்த வீட்டுல தான் இருக்காங்க. ஆனா தனிமையில இருக்காங்க. இந்த மாதிரி சினிமா துறையில ஒரு புகழ் உச்சியில இருந்த கனகா இன்னைக்கு எதுவுமே இல்லாம ஒரு தனிமை வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க காரணம் என்னவா சார்? அதுக்கு ஒரே காரணம் 2002 அதாவது கனகா இல்லைன்னா தேவிகா இல்லை, தேவிகா இல்லைன்னு கனகா இல்லைன்னு வாழ்ந்தவங்க 2002 பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நோய்வாய்ப்பட்டு தேவிகாமா இறந்து போகிறாங்க. தேவிகாமா இறந்து போனதுக்கு அப்புறம் கனகாவால் ஒரு அசைவோட நகரம். கனகா வந்து கேரளாவில் வந்து கேன்சர் நோய் வந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாங்க, காலம் ஆயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி அது பிபிசி மாதிரி பெரிய சேனல்லே ஃபிளாஷ் நியூஸ் ஆகும். கனகா காலமானார் அப்படின்னு வந்துருச்சு. அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். கரகாட்டக்காரன் அந்த படம் சொன்னால் தெரியாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. கிராமத்து முதல் பட்டினம் வரை பட்டி தொட்டியெல்லாம் கலக்கின ஒரு படம். அந்த படத்தில் நடித்த ஒரே படத்தில் முதல் படமாக நடித்த நடிகை கனகா அவங்கள பற்றி தான் பேச போகிறோம். என்ன ஆனாங்க, எப்படி இருக்காங்க, எந்த ஷோலையுமே வரதில்லை, அவங்கள பற்றி பல வதந்திகள் வருது. முதல்ல 1 by 1 பேசுவோம். கரகாட்ட படத்துலேருந்து பேசுவோம். கனகா அவங்களோட ஆரம்ப காலகட்டம் எப்படி சார் இருந்துச்சு? நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா கரகாட்டக்காரன் படம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவே திருப்பி போட்டுச்சு. ஒரு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப்பாக ஓடிச்சு, எல்லா சென்டர்லேயும் ஓடிச்சு. ஏ சென்டர், பி சென்டர், சி சென்டர் எல்லா சென்டர்லையுமே சூப்பர் டூப்பர் ஹிட்டு, பயங்கரமான ஹிட்டு. அதுலேயும் அந்த பாட்டு மாங்குயிலே பூங்குயிலே சாங் எல்லாமே எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. அந்த படமே பார்த்தீங்கன்னா மக்களால் பெருசும் கொண்டாடப்பட்ட ஒரு படம். கனகா வந்து சினிமா துறையில் ஒரு நடிகையாக நடிக்க வந்ததே ஒரு சுவாரஸ்யமான விஷயம். பலருக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, கனகாவோட அம்மா தேவிகா அவங்க வந்து பிரபலமான நடிகை, மிக பிரபலமான நடிகை. எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் பல பேரோட அன்னைக்கு முன்னணி நடிகர்களோட ஜோடி போட்டு ரொம்ப பாப்புலராக இருந்த நடிகை. அவ்வளோ வந்து எப்படின்னா தேவிகா அப்படின்னா தமிழ் சினிமாவில் தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு பிரபலமான நடிகை தேவிகா. அவங்களுடைய மகள் கனகா சினிமாவுக்கு வந்தது எப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ரு. எப்படின்னா தேவிகா அவங்களுக்கு ஒரே மகள் தான், கனகா மட்டும்தான். அவங்களுடைய கணவர் அதாவது எஸ்.எஸ். தேவராஜ், ஏ பீம்சிங்னு ஒரு டேரக்டர் இருந்தார், பழைய பிரபலமான டேரக்டர். அவர்கிட்ட இந்த எஸ்.எஸ். தேவராஜ் வந்து உதவி இயக்குனராக வேலை பார்த்தாரு. அந்த காலகட்டத்தில் இவங்க படத்தில் ஏதோ ஒரு படத்தில் நடிக்கும்போது இவங்க 2 பேருக்கும் ஒரு காதல். அதில் தான் அந்த கல்யாணத்தில் முடிஞ்சது அந்த காதல். அது திருமணமாகி பிறந்தவங்க தான், அவங்க 2 பேருக்கு பிறந்தவங்க தான் கனகா. கனகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேவிகாக்கு செல்ல பிள்ளை, ஒரே பிள்ளை. கனகா தான் வந்து தேவிகாக்கு வாழ்க்கைன்னு நினைச்சாங்க. கனகாவை தவிர தனக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைச்சாங்க. அந்த அளவுக்கு வந்து கனகாவை உயிர்க்குயிரா நினைச்சாங்க. ஸோ ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருந்தாங்க கனகா வந்து ஒரு காலகட்டத்தில். இப்பயும் அங்கே தான் இருக்காங்க. பெரிய வீடு இருக்குது கனகாக்கு. கங்கை அமரன் இருக்கார் இல்லையா, மியூசிக் டைரக்டர், அவரும் பார்த்தீங்கன்னா ராஜா அண்ணாமலைபுரத்தில் அன்னைக்கு இருந்தாங்க. அப்போ ஒரு பார்க் இருக்குது, அங்கே ஒரு பார்க் காமனாக எல்லாரும் அந்த ஏரியாக்காரங்க வந்து வாக்கிங் போகிற மாதிரி ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் எப்போவுமே எப்படின்னா தேவிகா காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு கிளம்பி ஒரு 7 மணி வரைக்கும் வாக்கிங் போவாங்க. கூட வந்து கனகா இருப்பாங்க. எங்கே போனாலும் கனகா கையில் பிடிச்சி தான் போவாங்க. கனகா தான் அவங்க அது பக்கத்துலேயே வச்சுருக்கணும், கனகாவை பத்திரமா வச்சுருக்கணும். அப்படிங்கிற மாதிரி ஒரு எப்படி சொல்றது, ஓவர் பொசசிவ்னஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஒரே மகள் மேலே அவ்வளோ பொசசிவாக இருந்தாங்க. அப்படி கனகா வந்து காலையில் அந்த பார்க்கில் வாக்கிங் போகிறாங்க அம்மா தேவிகாவோட. கங்கைமரனும் தேவிகாவும் பார்த்தீங்கன்னா நேராக சந்திக்கிறாங்க, அந்த பார்க்கில் சந்திச்சுக்கிறாங்க. ஸோ மரியாதை நிமித்தமாக பழைய நடிகை அப்படின்னும் போது எப்படிமா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கங்கைமரன் கேட்குறாரு. கங்கைமரனை பொறுத்த வரைக்கும் தெரியும்ல, ரொம்ப கலகலன்னு பேசுவார், யார்ட்டையும் யதார்த்தமாக பேசுவார், பார்த்தோன்னே பேசிடுவார். அந்த மாதிரி பேசும்போது
தேவிகா அவங்க சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு சார், நீங்க எப்படி இருக்கீங்க, இளையராஜா சார் எப்படி இருக்காரு, எல்லாம் அப்படியே விசாரிச்சு வரும்போது பக்கத்துல வந்து கனகா நின்றுகிட்டே இருந்திருக்காங்க. கங்கையமரன் சார் வந்து கனகாவே பார்த்துட்டு இருந்திருக்காரு. பார்த்துட்டு தேவிகா அம்மாட்ட கேட்டுக்காரு, இது என்ன உங்க மகளா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஏன்னா அவருக்கு தெரியுது டாக்டர் தானே, இப்போ மக தானே அப்படின்னா, ஆமா அப்படின்னா, பேர் என்ன அப்படின்னா, பேர் வந்து கனகா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா, ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னன்னா கங்கையமரன் சார் வந்து ராமராஜனுடைய டேட்ஸை வாங்கி வச்சிருக்காரு. ராமராஜன் அப்பதான் நிறைய படங்கள் நடிக்கிறார். நடிக்கிற படங்கள் எல்லாமே வெற்றி படங்களா இருந்துட்டு இருக்கு. ராமராஜனை வச்சு ஒரு கரகாட்ட குழு, அது வந்து ஒரு டான்ஸ் குழுவோடைய கதையை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கரகாட்டக்காரன்ற பேர்ல அதை பண்ணணும்னு சொல்லி அது அந்த ராமராஜன் டேட்ஸ் வாங்கி வச்சிருக்காரு. ஹீரோயின் செலக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் யாராவது ஒரு நல்ல தமிழ் முகம் வேணும் அப்படின்னு பல பேரை கூப்பிட்டு பார்க்குறாரு, ஃபோட்டோ எடுக்கிறாரு, ஆடிஷன் பண்ணி பார்க்குறாரு, எதுவுமே சரியா வரல. பொதுவாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இன்னைக்கு முன்னணியாக இருக்கிற பல நடிகைகள் வேற மாநிலத்திலேருந்து வந்தவங்கள தான் இருப்பாங்க. தமிழ் நடிகைகளே இருக்க மாட்டாங்க. தமிழ் நடிகைகள்னா ஒரு 10% தான் இருப்பாங்க. அந்த மாதிரி கங்கையமரன் சாருக்கு இந்த கரகாட்டக்காரன் படத்தில் அந்த கதை எப்படி, ஆனால் அது ஒரு கரகாட்டக்காரங்களுடைய கதையை பற்றின கதை. அதில் அந்த தமிழ் முகம் வேணும், நம்ம தமிழ் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு முகம் வேணும், க்யூட்டாகவும் இருக்கணும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முகம் தேடிட்டு இருந்தாரு. கனகாவை பார்த்தோன்னே ஏன் கனகாவை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது அந்த ஹீரோயின் கதாபாத்திரத்துக்கு. இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, தேவிகா வந்து பிரபலமான நடிகைனால தேவிகாவோட மகள் கனகான்னு சொல்லும்போது பப்ளிசிட்டி ஈஸியாயிரும். ஸோ ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக தியேட்டருக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கையமரன் சார் வந்து கேட்குறாரு தேவிகா அம்மாட்ட, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா நான் வந்து ஒரு படம் எடுக்க போகிறேன் கரகாட்டக்காரன்ற பேரில், உங்கள் பொண்ணை வந்து ஹீரோயினாக நடிக்க வைக்கலாம்னு நினைக்கிறேன், அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை சார், நோ நோ நோ, நான் வந்து பொண்ணை நடிக்க வைக்கிற ஐடியாவில எல்லாம் கிடையாது, அவங்க நல்லா படித்து வச்சுருக்கேன், செல்லமாக இருக்குது, சொத்து எல்லாமே இருக்குது, அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும், கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக இருக்கட்டும், நடிக்கலாம் வர வேண்டாம் சார், அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லைங்கிறாங்க. அப்போ கங்கையம்மன் சொல்கிறார், என்ன தேவிகாமா, நீங்கள் வந்து சினிமாவில் நடித்தவங்க, உங்களுக்கு தெரியாதா, நம்ம கேங்கு, நம்ம டீமு எப்படி வெங்கட் பிரபுவோட டீமு கலகலன்னு இருக்குமோ அதே மாதிரி கங்கையமரன் சாரோட டீமும் கலகலன்னு இருக்கும். ஒரு ஜாலி பர்சன் அவர் கங்கையமரன் சார் வந்து. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம டீமே ஜாலியான டீமு, ரொம்ப எல்லாருமே ரொம்ப நல்லா பழகுவாங்க. நான் டைரக்ட் பண்ண போகிறேன், நான் கூட இருக்கும்போது ஏன் பொண்ணு மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் என்ன ஏன் பயப்படுறீங்க, எதுக்கு பயப்படுறீங்க, நடிக்க வைங்க அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை எனக்கு விருப்பம் இல்லை சார், இல்லை இல்லை நம்ம கனகாட்டே கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கனகாட்டை கேட்குறாரு, என்னம்மா நடிக்கிறீங்களா, நல்ல கதை இருக்குது, கதை சொல்கிறேன் அப்படின்போது கனகா வந்து யோசிக்கிறாங்க. அப்போ தேவிகாவுக்கும் ஒரு எண்ணம் வருது, கனகாக்கு நடிக்க விருப்பம் இருக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம நடிக்கிறீ அப்படின்னு கேட்டப்ப நடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அதான் சொல்கிறேன்ல, அவங்க அம்மா ஒரு நடிகை, நிறைய படங்கள்ல அம்மாவை பார்த்துருப்பாங்க, நம்மளும் ஒரு நடிகையாக வந்தா என்னங்கிற ஒரு ஆசை வந்து கனகாக்குள்ளே இருந்திருக்கு. அதனால என்ன பண்ணாங்க, கனகாவே சம்மதிச்சதுனால ஓகே இந்த படத்தை வந்து நம்ம பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேவிகா அம்மா வந்து அந்த படத்தில் கனகாவை நடிக்கிறதுக்கு சம்மதிக்கிறாங்க. அந்த படம் தான் கரகாட்டக்காரன் அப்படின்னா தமிழ் ரெக்கார்டை பிரேக் பண்ண படம். அப்படி ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட், அந்த பாட்டுலேருந்து எல்லாமே ஹிட் ஆச்சு. இது எப்படின்னா, பல வருடங்களுக்கு முன்னாடி சிவாஜி கணேசன் பத்மினி நடிச்சு தில்லானா மோகனாம்பால்னு ஒரு படம் வந்துச்சு. அது இப்படிதான், ஒரு இசை கச்சேரி நடத்துகிற ஒரு குழு, பத்மினி வந்து ஒரு டான்சர், சிவாஜி கணேசன் அது வந்து பாலையா, மனோரமா, நிறைய காமெடி நடிகர்லாம் இருப்பாங்க, ஒவ்வொரு ஊருக்கா போய் கச்சேரி நடத்துவாங்க. அதே பேட்டர்ன் தான் இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதை தான் இது. இதை வந்து கொஞ்சம் லைட்டாக லூசன் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக கமர்ஷியல் பண்ணி அப்படியே ஒரு மசாலாலாம் உள்ள கொஞ்சம் அது கிளாசிக்கலாக இருக்கும். இது கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றது, யதார்த்தமாக அப்படியே ஜாலியாக போகிற ஒரு படம் மாதிரி கங்கைமரன் வந்து இதை வந்து டிசைன் பண்ணியிருந்தார் இந்த படம். அந்த படம் அவ்வளோ பெரிய வெற்றி படம். அதுக்கப்புறம் அந்த கதையை வந்த படம் இந்த படம் வந்து அவ்வளோ மிகப்பெரிய வெற்றி படம். கவுண்டமணி, கோவை சர்லா, செந்தில், அந்த காம்பினேஷனு, இந்த காரை இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தது, சொப்பன சுந்தரி இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்ததுன்னு செந்தில் கேட்குற அந்த காமெடியெல்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு. ஸோ அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கனகாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த ஒரு படம் நடிச்சுட்டு போதும் ஆசைப்படுறவங்க முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் வந்து கரகாட்டக்காரன் சூப்பர் ஹிட் ஆனதுக்கப்புறம் ராமராஜனை கையிலே பிடிக்க முடியல, மிகப்பெரிய ஸ்டாராக மாட்டார், பீக்கில் போயிட்டாரு. ரஜினிகாந்த் அந்த காலகட்டத்தில் 1 கோடி ரூபா சம்பளம் வாங்குறாரு, கமலஹாசன் மிகப்பெரிய சம்பளம் வாங்குறாரு, அதுக்கு இணையான சம்பளம் வந்து ராமராஜனும் வாங்க ஆரம்பிச்சார். அப்படி ஒரு ஸ்டாராக வந்து ராமராஜன் வந்துட்டாரு. ஸோ அதில் நடித்த ஹீரோயினை சினிமா துறையினர் விட்டு வச்சிருவாங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கியூ கட்டி நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவிகாவே எதிர்பார்க்கல. அடுத்த நாள்ல இருந்தே பார்த்தீங்கன்னா எங்கள் படத்தில் கனகாவை நடிக்க வைக்கணும், எங்கள் படத்தில் கனகாவை நடிக்க வைக்கணும், நான் கதை சொல்கிறேன், இந்த டேரக்டர் கதை சொல்கிறார், இந்த கதை நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் கனகாவுக்கு வந்துடுது. கனகா அம்மா என்ன செய்கிறாங்கன்னா தவிர்க்க முடியல. இவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டி வந்துருச்சு, எல்லாரும் தன் மகளை வந்து நடிக்க கேட்குறாங்கன்னும் போது ஆல்ரெடி வந்து மகளை ரொம்ப ரசிக்கிற ஒரு தாய் வந்து தேவிகா அம்மா. அப்படி இருக்கும்போது எல்லாருமே நடிக்க கேட்குறாங்கன்னும் போது மகன் நல்லா நடிச்சிருந்ததுனால தானே இவ்வளோ பேர் கேட்குறாங்க. அந்த சந்தோஷத்தில் வந்து அடுத்தடுத்த படங்கள் வந்து கமிட் பண்ணலாம்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல படங்கள் ரஜினிகாந்தோட நடிக்கிறாங்க. அதிசய பிறவின்னு ஒரு படம் நடிக்கிறாங்க. விஜயகாந்தோட வந்து கோவில் காலைன்னு படம் நடிக்கிறாங்க. பிரபுவோட கும்பகர தங்கையான்னு ஒரு படம் நடிக்கிறாங்க. தாலாட்டு கேக்குதம்மா அப்படின்னு ஒரு படம், அதுவும் வந்து பிரபு தான் ஹீரோ. விரலுக்கேத்த வீக்கம், இப்படி அடுத்தடுத்து வர்ற படங்கள் எல்லாம் பாருங்களேன். நான் சொன்ன படங்கள் எல்லாமே நல்ல படங்கள், எல்லாமே தரமான படங்கள், நல்ல பேர் சொல்லக்கூடிய படங்கள். இப்படி வந்து நல்ல நல்ல படங்களாக வந்து கனகாவுக்கு வந்து கமிட் ஆச்சு. ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி மாறிட்டாங்க. தமிழ் சினிமாவில் ஒரு டாப் ஸ்டார், பெரிய இடத்துக்கு கனகா வந்துட்டாங்க. கனகாக்குன்னு ஒரு தனி மார்க்கெட்டு, கனகாக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் வந்து உருவாயிட்டாங்க. அப்படிதான் வந்து உச்சத்துக்கு போயிட்டாங்க கனகா. அப்படி உச்சத்துக்கு போன கனகா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எங்க இருக்காங்க அப்படின்னு செய்தியே தெரியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்டா இருக்காங்க. சென்னையில தான் இருக்காங்க. அதே ராஜா அண்ணாமலைபுரத்தில் தேவிகாவோட பெரிய வீடு, அந்த வீட்டில் தான் இருக்காங்க. ஆனால் தனிமையில இருக்காங்க. இந்த மாதிரி சினிமா துறையில் ஒரு புகழ் உச்சியில் இருந்த கனகா இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் ஒரு தனிமை வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க காரணம் என்னவா சார் இருக்கு? அதுக்கு ஒரே காரணம், தேவிகா கனகாவை தன் உயிரா நேசிச்சது. அதாவது வந்து கனகாவை தவிர எனக்கு வேற வாழ்க்கையே கிடையாதுன்னு தேவிகா நினைச்சது. அதே ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா கனகா வந்து தேவிகா தான், தன் அம்மா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு கனகா நினைச்சது. தேவிகா அம்மா இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு கனகா நினைச்சது. இதெல்லாம் அப்படின்னா ஓவர் பொசசிவ்னஸ், அதிகப்படியான அன்பு. தேவிகா வந்து பார்த்தீங்கன்னா தன் கணவரால் வஞ்சிக்கப்பட்டவங்க. அது வந்து சில வருடங்கள் தான் வந்து ஒன்றா இருந்திருக்காங்க. அந்த SS தேவதாஸ் கூட ஒன்றா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க பிரிஞ்சுட்டாங்க. பிரிஞ்சது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த தேவதாஸ் இருக்கார்ல, அவர் வந்து கனகாவோட சொத்து எனக்கு வேணும், எனக்கும் பங்கு இருக்குன்னு கோர்ட்டில் கேஸ்லாம் போட்டார். ரொம்ப வருஷமாக வந்து கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு. தேவிகா வந்து அந்த கேஸ் வந்து பல வருஷங்களாக நடத்திக்கிட்டே இருந்தாங்க. இது ஒரு பெரிய போராட்டமா இருந்துச்சு தேவிகாக்கு. இந்த காலகட்டத்தில் தேவிகாவுடைய மனசுக்கு ஆறுதலா இருந்தது ஒரே ஒரு நபர் தான், அது கனகா தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செல்லப்பிள்ளை, எல்லா காலகட்டத்திலையும் அம்மா அம்மா அம்மான்னு ரொம்ப ரொம்ப அம்மா மேல அட்டாச்மெண்ட்டா இருந்தாங்க கனகா. அதனால தான் பார்த்தீங்கன்னா கனகாக்கும் இந்த தோல்விமுகம் வந்ததுக்கு காரணம். இன்னொரு சில விஷயங்கள் சொன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும். நான் சொன்னேன்ல, பீக்கில் மார்க்கெட்டுக்கு வந்துட்டாங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தேவிகா தான் டிசைட் பண்ணாங்க. கனகா எந்த படத்தில் நடிக்கணும், எந்த கதையில் நடிக்கணும், என்ன மாதிரி ட்ரெஸ் போடணும், எப்படி நடிக்கணும், என்ன டயலாக் பேசணும், எல்லாம் A to Z வந்து தேவிகா தான் வந்து டிசைட் பண்ணாங்க. கனகாவுடைய ஆல் இன் ஆலாக கண்ட்ரோலராக வந்து தேவிகா இருந்தாங்க. ஏன்னா அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. தன் மகளுக்கு எதுவும் தீங்காயிடக்கூடாது, தன் மகள் வந்து சேஃபாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும்னு நினச்சாங்க. நீங்கள் வந்து கனகாவோட ஷூட்டிங்னா அங்கே நீங்கள் தேவிகாவை பார்க்கலாம். தேவிகா வந்து ஒரு சேர் போட்டு உட்காந்துருப்பாங்க, தூரத்தில் உட்காந்துருப்பாங்க. இதெல்லாம் எப்படின்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு எப்போவுமே வந்து சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும். எல்லாத்துலேயும் அம்மா தலையிட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு தலையீடு வந்து இருந்துச்சு. ஒரு செய்தி இருக்கு. இது என்ன அப்படின்னா, அதிசய பிறவி படத்தில் ரஜினியோட நடிச்சாங்கல்ல, அந்த காலகட்டத்தில் இப்படி நிறைய சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க, நிறைய கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க, காஸ்டியூமில் கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. எல்லாம் சொன்னப்ப ரஜினியே வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருந்துட்டு ஒரு சேர் எடுத்துட்டு போட்டு தேவி அம்மா பக்கத்தில் உட்காந்து பேசியிருக்காரு. தேவி அம்மா, உங்களுக்கே தெரியும், நீங்களே ஒரு ஹீரோயினாக நடித்தவங்க, நீங்கள் எவ்வளவோ படங்களில் நடித்தவங்க, பாப்புலரான ஒரு ஸ்டார், உங்களை மாதிரி ஸ்டார்லாம் நம்ம பார்க்க முடியாது. அப்படி விட்ட ஒரு நடிகை, சினிமா துறை அது வந்து ஒரு படம் அப்படின்னா சில விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். கொஞ்சம் ஜாலியாக இருக்கிறது, கிளாமராக இருக்கிறது எல்லாமே இருக்கும்லம்மா, உங்களுக்கும் தெரியும்ல. ஏன் வந்து கனகாவை நீங்கள் இப்படி இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க? இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது நல்லது இல்லையே. நீங்கள் கொஞ்சம் சுதந்திரமாக விடுங்களேன். அவங்க நடிக்கிறாங்க, நீங்கள் உட்காந்துருக்கீங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில், நீங்கள் பார்க்குறீங்க, உங்களை மீறி எதுவும் நடக்க போகிறது இல்லை. தப்பாக எதாக இருந்தால் நீங்கள் சொல்லலாம். ஆனால் எல்லாத்துக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாருமே சங்கடப்படுறாங்கல்ல அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி வந்து கனகா வந்து தேவிகாவால் கட்டுப்படுத்தப்பட்டாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கனகா வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு நடிகையா, நல்ல ஒரு பாப்புலரான நடிகையா வரணும், தன்னை மாதிரியே பேரும் புகழும் எடுக்கணும்னு தேவிகாவும் ஆசைப்பட்டாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா கனகா அப்படின்னும் போது கரகாட்டக்காரன் நடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்தது எல்லாமே கிராமத்து கதாபாத்திரம். நீங்கள் எந்த படமும் எடுத்து பாருங்களேன், எல்லா படமும் கும்பகர தங்கையாலேருந்து கோயில் காலையிலேருந்து பல படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாவாடை சட்ட தாவாணியில் தான் வந்து கனகா நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து தேவிகாவுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. பல பேர் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இருந்த ஸ்டார்ஸ் எல்லாம், குஷ்புலாம் பார்த்தீங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ் போட்டு நடிப்பாங்க, சூப்பராக மாடர்ன் ட்ரெஸ் போட்டு நடிப்பாங்க. அப்படி தன் மகளுக்கு ஒரு படம் அமையணும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. அப்படி ஒரு படம் வந்துச்சு, எதிர்காட்டுன்னு ஒரு படம். கார்த்திகோட வந்து கனகா நடிச்சிருந்தாங்க. அந்த எதிர்காட்டு படத்தில் இதுதான் அதாவது கனகாவை தேவிகா அம்மா எவ்வளவு நேசிச்சாங்கிறது இது ஒரு உதாரணம். அந்த படத்தோடைய கதையை வந்து சொல்றாரு அந்த டைரக்டர். சொல்லி இது மாடர்ன் ட்ரெஸ் போட்டு நடிக்கிறாங்கம்மா, இந்த கதை உங்களுக்கு ஓகேன்னு. இந்த மாடர்ன் ட்ரெஸ்ன்னு சொன்னதுனாலே அந்த கதையில அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. அதெல்லாம் விட இன்னொரு விஷயம் செஞ்சாங்க. அது என்ன தெரியுமா? அந்த படத்துல கனகாவுக்கு வந்து ஒரு பெரிய சம்பளம் பேசப்பட்டது. மேபி ஒரு 3-4 லட்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எனக்கு சம்பளமே வேண்டாம், அந்த ப்ரொடியூசர்ட்டு சொன்னாங்க, எனக்கு சம்பளமே வேண்டாம் இந்த படத்துக்கு கனகாவுக்கு. இந்த படத்துக்கு கனகாவுக்கு கொடுக்குற சம்பளத்தை அப்படியே நீங்க காஸ்டியூமா வாங்குங்க,
லேட்டஸ்ட் காஸ்டியூம், எப்படியெல்லாம் லேட்டஸ்ட் காஸ்டியூம் வாங்க முடியுமோ, ஜீன்ஸ்லேருந்து ஸ்கர்ட்லேருந்து என்னென்ன வாங்கி போட முடியுமோ அவ்வளவும் போடுங்க. காஸ்டியூமில் செலவழிங்க, பணம் வேணாம் எனக்கு, மகளை அழகாக காட்டுங்க அப்படின்னா. ஸோ அந்தளவுக்கு வந்து கனகாம்மா வந்து மகளை நேசித்தாங்க. அப்படி ஓவராக நேசித்தாலும் என்ன ஆகும்னா ஆபத்தாயிரும். அப்படி தான் பார்த்தீங்கன்னா 2002, அதாவது கனகா இல்லைன்னா தேவிகா இல்லை, தேவிகா இல்லைன்னு கனகா இல்லைன்னு வாழ்ந்தவங்க 2002 பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து நோய்வாய்ப்பட்டு தேவிகாமா இறந்து வரும். தேவிகாமா இறந்து போனதுக்கப்புறம் கனகாவால் ஒரு அசைவோடு நகர முடியல, எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா அம்மாவே உலகம்னு வாழ்ந்தவங்களுக்கு அதான் சொன்னேன்ல, எத்தனை உதாரணம் சொன்னேன். அம்மா அப்படின்னா அம்மா, அம்மா இல்லைன்னா எதுவும், எல்லா அம்மா தான். வெளி உலகத்தை கையாள முடியல. வெளி உலகத்துக்கு வந்து நீங்க அம்மா இல்லாம பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. கதை கேட்க முடியல, டைரக்டருக்கு கமிட் பண்ண முடியல, எதுவுமே முடியாத முடக்கி போடுற ஒரு சூழல்னு வச்சுக்கோங்களேன். அதான் டோட்டலாவே முடக்கி போட்டுச்சு, கனகாவுடைய வாழ்க்கையே முடக்கி போட்டுருச்சு. கனகா வந்து அந்த ஒரு மன இறுக்கம்னு சொல்லுவாங்க, மன அழுத்தம்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து அவங்களால வெளியிலே வர முடியல, தனிமையா அந்த வீட்டுக்குள்ளே இருக்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவங்க திருமண வாழ்க்கையை திருமணம் பண்ண மாதிரியே சொல்கிறாங்க, திருமணம் ஆகாத மாதிரியே சொல்கிறாங்க. இதில் எது சார் உண்மை தான்? கனகாவுடைய வாழ்க்கை வந்து எப்போவுமே குழப்பமாகவே இருந்திருக்கு. அந்த ஒரு காலகட்டத்தில் பீக்கான நடிகையாக இருந்திருக்காங்க இல்லையா, அந்த காலகட்டத்துக்கு அப்புறம் தேவிகா அம்மையாருடைய மறைவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கனகாவுடைய வாழ்க்கை வந்து அதுக்கு பலவிதமாக திருமணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. கனகாவே சொல்லியிருக்காங்க, புருஷோத்தமன் ஒரு அமெரிக்கா மாப்பிள்ளையோட எனக்கு திருமணம் ஆயிடுச்சுன்னு ஒரு பேட்டி கொடுத்தாங்க ஒரு காலகட்டத்தில். கனகாவே பேட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இல்லைன்னா இல்லை, அப்படி ஒன்று இருக்கா, அப்படி ஒன்று உண்மையா அப்படின்னு சொல்லி ஊடகவியாளர்கள் விசாரிச்சு பார்க்கும்போது அப்படி ஒன்று இல்லவே இல்லை. யாருமே அந்த புருஷோத்தமனை பார்த்ததே கிடையாது. யாருமே வந்து கனகாவும் அந்த புருஷோத்தமனை ஜோடி போட்டு பார்த்ததே கிடையாது. இது எப்படின்னா இல்யூஷன்னு சொல்லுவாங்க, அதாவது கற்பனை. அதாவது வந்து எதுக்காண்டி அந்த கற்பனையாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அது சொல்ல முடியும். எப்படின்னா அவங்க தனியாக இருக்காங்களா, அவங்களுக்கு ஏதோ ஒரு பாதுகாப்பு இருக்குது, எனக்கு கணவர் இருக்குது, எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, எனக்கு ஒன்றுனா என் கணவர் வந்து கேட்பாரு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை சொசைட்டி முன்னாடி கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு சில காலகட்டத்தில் நிறைய வீடியோலாம் வந்துச்சு, ஒரு யாரோ வந்து என்னோடய வீட்டில் கல் அடிக்கிறாங்க, என்னோடய வீட்டில் வந்து கத்துறாங்க, என்னை வந்து அடிக்க வராங்க அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ப்ரெஷர், ஒரு மாதிரி மன அழுத்தத்தில் வந்து அவங்க சொன்னது தான். அந்த மன அழுத்தத்தை அவங்களுக்கு போக்குறதுக்கு யாருமே இல்லாத ஒரு சூழல் வந்து அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்கு. நடுவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி பலவிதமான செய்திகள். அதில் ஒரு செய்தி என்னென்னா, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், கனகா வந்து கேரளாவில் வந்து கேன்சர் நோய் வந்து ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க, காலம் ஆயிட்டாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி. அது பிபிசி மாதிரி பெரிய சேனல்லே ஃப்ளாஷ் நியூஸாக வந்துருச்சு. கனகா காலமானார் அப்படின்னு வந்துருச்சு. அன்னைக்கு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க, எப்படி என்ன நடந்துச்சு, கனகா எப்படி இறந்து போனாங்க, இது உண்மையா அப்படின்னு விசாரிக்கும் போது அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊடகவியாளர் அவர் வந்து தைரியமாக போய் கனகா வீட்டு கேட்டுக்குள்ளே குதிச்சு ஆல்ரெடி போய் பேட்டி எடுத்திருக்காரு. கனகாவுடைய நம்பரு, ஃபோன் நம்பர் எல்லாம் இருந்திருக்கு. அவர் ஃபோன் பண்ணியிருக்காரு, ஃபோன் எடுத்திருக்காங்க. உங்களை பற்றி இப்படி ஒரு செய்தி வருது, உங்களுக்கு பேட்டி எடுக்கணும் அப்படின்னா, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ட்ரெஸ் பண்ணி நல்ல எப்படி சொல்லுது, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க. அதை அந்த ஊடகவியாளர் வந்து கனகா நல்லா இருக்காங்க, அவங்க வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை பிரேக் பண்ணார் அந்த நேரத்தில். ஸோ இப்படி கனகாவை சுற்றி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு, இன்னைக்கு வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கு. ஓகே சார், இப்போ பேசும்போது சொல்லியிருந்தீங்க அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நடுவில் அந்த குடும்ப சொத்து பிரச்சனைன்றது நீண்ட நாட்களாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க சந்திக்கவே இல்லையா? அவங்க அப்பா ஒரு கார்டியனாக அவங்களுக்கு இல்லையா? அவங்க தனிமையாக தான் இருந்தாங்களா சார்? அவங்க அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கடைசி வரைக்கும் அவங்க அப்பாவோட சேரல, பேசல, பார்க்கல, எதுவுமே நடக்கல. ஆனால் தேவிகாவுடைய சொத்து பெரிய சொத்து, அது வந்து எனக்கும் பங்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாரு. அது ரைட்ஸ் இருக்குது. அதாவது சட்டப்பூர்வமாக கணவன் மனைவி வந்து விவகாரத்து பண்ணாத வரையில் மனைவியோட சொத்துல வந்து கணவனுக்கு பங்கு இருக்குது, கணவனோட சொத்துல மனைவிக்கு பங்கு இருக்குது. ஆனால் இவருக்கு எந்த சொத்து பத்தும் கிடையாது, யாரு இந்த எஸ்.எஸ். தேவதாஸ்க்கு. ஆனால் அவங்களுக்கு பெரிய சொத்து இருக்கிறதுனால அதில் ஒரு பங்கு தனக்கு வரணும்னு கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்தது. கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. வந்து பார்த்தீங்கன்னா தேவிகா வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு இருந்தாங்க. தேவிகா 2002 இறந்ததுக்கு அப்புறம் எப்படின்னா அந்த கேஸில் வாரிசை வந்து சேர்ப்பாங்க. அப்போ கனகா தான் வாரிசு. கனகா வாரிசை சேர்த்து அந்த கேஸுக்கு கனகா போய் கோர்ட்டில் ஆஜராகணும். ஒரு நாள் வந்து காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கனகா வந்து கோர்ட்டில் போய் உட்காந்துருக்காங்க, அந்த கேஸ் நடக்கிற அந்த கோர்ட் வளாகத்துக்கு முன்னாடி. அப்போ வந்து அங்கே உள்ளவங்களுக்கு கனகாவை பார்க்குறாங்க, நடிகை கனகா வந்திருக்காங்க அப்படின்போது அரச புரசில் அங்கே இருக்கிற வக்கீலுங்கள்லாம் கேஸு, அந்த சொத்து கேஸ் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது பக்கத்தில் வந்து ஒருத்தர் வந்து உட்கார்றாரு. அந்த பக்கத்தில் வந்து உட்கார்றவர் அவங்க அப்பா. ஓகே. ஆனால் கனகாவுக்கு தெரியாது, ஆனால் அவங்க அப்பாவுக்கு தெரியும்.
ஏன்னா நடிச்சிருக்காங்க, படத்துல எல்லாம் பார்த்துருக்காங்க, கனகாவை தெரியும். பொண்ணு அப்பாவுக்கு தெரியாம தெரியும். இருக்காதுல்ல சார். அதான் அப்பாவுக்கு தெரியும். பொண்ணு தெரியாம இருக்காதுன்னா பார்க்கவே இல்லை, ரொம்ப வருஷமா காட்டவே இல்லை தேவிகா அம்மா. ஓகே ஓகே. சினிமால வந்ததுக்கு அப்புறம் தான் கனகான்னும் போது நம்ம பொண்ணுன்னு பார்த்துருப்பாரு. அப்படிதான் கனகாவை அவருக்கே தெரியும். ஓகே. ஸோ கனகாவை நேர்ல பார்த்ததில்ல, சந்திச்சதுல எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது இவருக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியாது. இவரே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, என்னம்மா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காரு. இவங்க கனகா வந்து பார்த்தீங்கன்னா யாரோ நம்மளை நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்க சார். நல்லா இருக்கேன் சார் அப்படின்றாங்க. நான் சார் கிடையாதுமா, நான் உங்க அப்பா அப்படின்றாரு. அப்பாவா, நீங்க தானே அப்பாவா அப்படின்னு சொல்லி பார்த்து அப்பதான் வந்து கோர்ட்ல சந்திக்கிறாங்க. 2 பேரும் அழுகுறாங்க. அது இயல்பா வரும். ஆமா அது பாசம், ரத்தம். ஆமா. என்னதான் சண்டை சச்சரவா இருந்தாலும் அம்மா வேற இல்ல, அப்பான்னும் போது ஒரு சின்ன ஒரு பெண் குழந்தை வேற அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு இது கஷ்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த வழக்கு வந்து ரொம்ப நாள் நடந்துட்டு இருந்துச்சு. அப்பாவோட அதாவது கனகாவோட வந்து அவங்க அப்பா சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டார். ஆனா கனகா அப்பயுமே பாத்தீங்கன்னா அவங்க அம்மா என்ன சொன்னாங்களோ தெரியல முதல்ல அப்பா பத்தி. அதனால எப்படின்னா கனகா வந்து அப்பாவை சேர்த்துக்கல, பக்கத்துலேயே சேர்த்துக்கல. வழக்கு தான் நடத்திட்டு இருந்தாங்களே தவிர அப்பாவை பக்கத்துலேயே சேர்த்துக்கல. ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க, அப்பா அப்புறம் கனகா 2 பேருமே சேர்ந்து உட்காந்து ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்டி யூடியூப்ல இருக்கு, நீங்க போய் பார்த்தீங்கன்னா அப்பா ஒன்று சொல்லுவாரு, கனகா ஒன்று சொல்லுவாங்க. கனகா ஒன்று சொல்லுவாங்க, அது ஏட்டிக்கு போட்டி அப்பா ஒன்று சொல்லுவார். இப்படி ஒரு பேட்டி இருந்துச்சு. ஸோ இப்படி அதுவுமே வந்து அப்பாவுமே இல்லாத ஒரு காலம் வந்துருச்சு. ஓகே சார். எனிவேஸ் இப்போ கனகா அவர்கள் வந்து தனிமையில் இருக்காங்க. இப்போ எப்படி முதுமையை ஏற்றுட்டு இருப்பாங்க, இப்போ எப்படி சார் இருக்காங்க, இப்போ ஏதாச்சும் வெளியே வராங்களா, கொள்றாங்களா? ஏன்னா அவங்கள பற்றி எந்த செய்தியிலுமே தெரியாமல் இருக்கே சார். அதாவது இந்த கரகாட்டக்காரன் படம் வந்து 35 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொண்டாடினாங்க. சின்ன செலிப்ரேஷன் மாதிரி, பெரிய இதெல்லாம் மீட்டிங் எல்லாம் கிடையாது. ராமராஜன் வீட்டில் வந்து கனகா போய் ராமராஜன் வீட்டில் ஒரு லஞ்ச் சாப்பிட்டாங்க 2 பேருமே. ராமராஜனும் அங்கே டாப் ஸ்டாராக அந்த படத்தில் நடித்தார், கனகாவும் அந்த படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க. அவங்கெல்லாம் ஒரு லஞ்ச் சாப்பிட்டு ஒரு கெட் டுகெதர் மாதிரி ஜாலியாக அந்த பழைய நினைவுகள், கரகாட்டக்காரனை பற்றின பழைய நினைவுகளை வச்சு பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ கனகா வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அதாவது அவங்க பற்றி நிறைய விஷயங்கள் ஊடகங்களில் வருது, பப்ளிக்கு வந்து அப்படி ஒரு இமேஜ் நினைக்கிறாங்க கனகா பற்றி. ஆனால் கனகா வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக ரொம்ப நல்லா பக்குவமாக பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, சாப்பிட்றாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அப்போ ஒரு மன அழுத்தத்தில் தான் கனகா வந்து அப்படி இருந்திருக்காங்களே தவிர கனகாவை பற்றி சொல்லப்படுற செய்திகள் எல்லாமே போய் கனகா நார்மலாக இருக்காங்க, ரொம்ப நார்மலாக இருக்காங்க. அந்த சந்திப்பு வந்து ஒரு சுவையான சந்திப்பாக இருந்தது. அதுவுமே யூடியூப்ல இருக்கு. அப்போ வந்து ஒரு ஊடகவியாளர் கேட்டார் கனகாட்ட, கரகாட்டக்காரன் பார்ட் 2 அது எடுத்தா நீங்களும் ராமராஜன் சாரும் இப்போ சேர்ந்து நடிப்பீங்களா அப்படின்னு கேட்டப்ப, என்ன பாட்டி வேடமா அப்படின்னு கேட்டு நடந்து போறாங்க. தக் லைஃப் கொடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. ஆமா, இது வந்து அவங்களுக்கு ரியாலிட்டி புரிஞ்சிருக்கு. நமக்கு வந்து சினிமால மார்க்கெட் போயிருச்சு, இனிமேலாம் எதுவும் நடக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு ரியாலிட்டி புரிஞ்சிருக்கு. இப்போ கனகா வந்து அங்கேயும் இங்கேயும் பஜார்ல மாலில் எல்லாம் வராங்களாமா, தனியாக வராங்களாமா. நானே பார்த்துருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாண்டி பஜார் போயிருந்தேன், ஏதோ ஒரு பர்ச்சேஸ் போயிருந்தேன். 2 வருஷம் கிட்டத்தட்ட. அப்போ பார்த்தீங்கன்னா நான் நடந்து போயிட்டுருக்கேன், எனக்கு ஆப்போசிட்டில் ஒரு அம்மா இப்போ நல்ல ஃபேட் ஆகிட்டாங்க, ஆளே ரொம்ப மாறி போயிட்டாங்க. பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க போல், ஏதோ துணி ஏதோ வாங்கியிருப்பாங்க. 2 ஹெவி லக்கேஜ், 2 இங்கே 4-5 கேரி பேக், இங்கே 4-5 கேரி பேக் பிடிச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போகிறாங்க. கனகா வந்து நடந்து போகிறாங்க, அதாவது இந்த சூரிதார் போட்டு நடந்து போகிறாங்க. ஆப்போசிட் சைடில் போகிற நான் டக்குன்னு பார்த்துட்டு கனகாம இருக்கே அப்படின்னு நினைச்சேன். கனகா தான். ஓகே. ஆனால் யாருமே கனகாவை கண்டுக்கல, யாருக்குமே தெரியல. ஏன்னா பொதுமக்களாக கலந்துட்டாங்க. ஆமாம், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2K கிட்ஸ், ஜென்சி கிட்ஸ்க்குலாம் கனகாலாம் தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லை. ஸோ யாருக்கும் பெருசாக தெரியல. அவங்க வாட்டில் அப்படி நடந்து என்னை கிராஸ் பண்ணி அப்படி போகிறாங்க. எங்கே போகிறாங்கன்னு தெரில, கார் எங்கேயும் பார்க் பண்ணியிருக்காங்களா, இல்லை ஆட்டோ இல்லை கால் டாக்ஸி ஏதாவது பிடிச்சி போகிறாங்களான்னு தெரில. அப்படி கிராஸ் பண்ணி போனாங்க. நான் ஒரு நிமிஷம் அந்த கரகாட்டக்காரனுடைய அந்த பாப்புலாரிட்டியில் அந்த மாங்குயிலே பூங்குயிலே சாங் இருக்குல்ல, அது கண்ணு முன்னாடி வந்துட்டு போச்சு. தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எல்லா காலகட்டத்திலையும் அப்படியே இருந்துறது இல்லை, காலம் மாற்றிக்கிட்டே இருக்கும் ஒரு மனுஷனுங்கிறது கனகா ஒரு உதாரணம். கரகாட்டக்காரன் படத்தை பற்றியும் கனகாவை பற்றியும் பல தகவல்கள் சொன்னீங்க. அவங்கள பற்றி நிறைய வதந்திகள், அவங்க குடும்ப பிரச்சனைகள், நேரடியாக பார்த்த அனுபவம் போன்ற பல கதைகள் சொன்னீங்க சார். நேரம் தந்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.